ஹாய் எவ்ரிவன், உங்கள் எல்லாரையும் நாலேஜ் டைப் அப் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்னு பார்ப்போம். வேர்ட்ஸை அவங்களோட யூஸ், அப்புறம் ஒரு சென்டென்ஸில் அவங்க பண்ணுற ஒர்க்கை பொறுத்து தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த வேர்ட்ஸை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வேர்ட்ஸை 8ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரொனவுன், வேர்ப், adjective, adverb, preposition, conjunction and interjunction. ஸோ நம்ம இப்போது நவுன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பர்சனோட நேம், இல்லை ஒரு பிளேஸோட நேம், இல்லை ஒரு பொருளோட நேமை தான் நம்ம நவுன்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசோகா கிங், கலிங்கா ஸ்டோன். ஸோ நவுனுங்கிறது ஒரு நேமிங் வேர்ட். ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்தோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளோட நேமாக இருக்கலாம். அடுத்தது ப்ரொனவுன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு வேர்டு நவுனுக்கு சப்ஸ்டியூஷனாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரொனவுன். எக்ஸாம்பிளுக்கு ஐ, வி, ஹிம்செல்ஃப், மைன், ஈச். ஸோ நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரொனவுன். அடுத்தது அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்ப்போம். அட்ஜெக்டிவ் நவுனை குவாலிஃபை பண்ணும். ஸோ ஒரு நவுனோட குவாலிட்டி பற்றி பேசும். அதே மாதிரி நவுனுக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். இங்கே பார்க்கிங்குன்ற வேர்டு டாகுங்கிற நவுனை குவாலிஃபை பண்ணும். ஸோ அட்ஜெக்டிவ் நவுன் குவாலிஃபையர். ஸோ நெக்ஸ்ட் வேர்பு. வேர்புங்கிற வேர்டு ஒரு சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் என்ன பண்ணுதுன்னு டிசைட் பண்ணுற வேர்டு தான் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1, he is doing a splendid job. இங்கே doing the verb. Number 2, I have something to tell you. இங்கே have the verb. Verb is the doer or the sufferer of the subject. அடுத்தது adverb. adverbங்கிற வேர்டு ஒரு verb இல்லை ஒரு adjective இல்லை another adverbோட மீனிங்க்கு சப்போர்ட் ஆர் அசிஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1, he works delightfully. இங்கே works அப்படிங்கிறது verb, delightfully அப்படிங்கிறது adverb. ஸோ இங்கே ஒர்க்ஸ், அதாவது வேர்ப் இந்த அட்வர்ப் டிலைட்ஃபுல்லி அசஸ் பண்ணுது. இங்கே நம்பர் 2, he feels much distressed. இங்கே அட்ஜெக்டிவை அசஸ் பண்ணுது. ஸோ அட்வர்ப் இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் வேர்ப், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷன்னா வேர்ட் ஒரு நவுன் இல்லை ஒரு ப்ரொனவுனோட பொசிஷனை ஒரு சென்டென்ஸில் டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு தேர் இஸ் அ ரைட்டிங் பேட் ஆன் த டேபிள். இங்கே ஆன் அப்படிங்கிறது தான் ப்ரொபோசிஷன். ரைட்டிங் பேடு டேபிள் மேலே இருக்குது. ப்ரொபோசிஷன் இஸ் அ டிசைடர் ஆஃப் அ பொசிஷன் ஆஃப் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன் இன் அ சென்டென்ஸ். இது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் 2 வேர்ட்ஸு, 2 ஃபங்க்ஷன்ஸு, 2 கிளாஸஸ்ஸு, 2 சென்டென்சஸை ஜாயின் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு he is neither a man nor a beast. இங்கே நார் அப்படிங்கிறது தான் கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் இஸ் அ ஜாயினர் ஆஃப் 2 வேர்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டு இன்டர்ஜங்ஷன். நம்மளோட சடன் எமோஷன்ஸ் இல்லைன்னா ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்டு தான் இன்டர்ஜங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1, ஹோ இட் இஸ் அ ப்ளஷர் நைட். இங்கே ஹோ அப்படிங்கிறது தான் இன்டர்ஜங்ஷன். நம்பர் 2, அலாஸ் ஐ ஃபீல் பிட்டி அட் இஸ் டெத். இங்கே அலாஸ் அப்படிங்கிறது தான் இன்டர்ஜங்ஷன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்ன புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கூடயே சேர்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.